அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவதற்காக இறைவனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட வேதமாகும். இறைவன் இறக்கி அருளிய திருக்குர்ஆனை பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் நம்மில் பலரும் தெரியாமல் இருக்கின்றோம். நம்மில் பலரும் திருக்குர்ஆனை அரபி மொழியில் மட்டும் ஓதுகிறோம். அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு ஓத நாம் முயற்சி செய்வதே இல்லை. திருக்குர்ஆன் அதன் தர்ஜமாவையும் தப்சீர் விளக்கத்தையும் ஓதினால்தான் நமக்கு இறைவன் என்ன கூறுகின்றான் என்பது புரியும். மேலும் அரபி வாக்கியங்களின் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு ஓத முடியும். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 185. இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 9. இந்த குர்ஆன் நேரானதற்கு வழிகாட்டுகிறது, நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு பெரிய கூலி உள்ளது என்று நற்செய்தியும் கூறுகிறது. அல் குர்ஆன் அத்தியாயம் 25 வசனம் 1. பொய்யையும் உண்மையையும் பிரித்து காட்டும் முறையை அகிலத்தாருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாக தனது அடியார் மீது அருளியவன் பாக்கியமானவன். நிலையானதும் மிகவும் எளிதாக நன்மையை பெற்றுத் தருவதுமான செயல் ஒன்று இருக்கும் என்றால் அது வல்ல ரஹ்மானின் திருமறை குர்ஆனை ஓதுவதில்தான் இருக்கும். இந்த திருக்குர்ஆனை ஓதுவதற்காக நாம் எந்த ஒரு சிரமத்தையும் மேற்கொள்ள தேவையில்லை. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அதிகமான நன்மைகளை அள்ளிவிடலாம். இது தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில பொன்மொழிகளை பார்ப்போம். முஸ்லிம் 1470. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நிச்சயமாக அது மறுமை நாளில் அதை சார்ந்தவருக்கு பரிந்துரையாக வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆன் ஓதத் தெரியாமல் அதை கற்றுக்கொண்டு அதை திக்கி திணறி ஓதுபவருக்கு 2 மடங்கு கூலி இருக்கின்றது என்று முஸ்லிம் 1462 இடம்பெற்றுள்ளன. குர்ஆனை நன்கு மனனம் செய்து தங்கு தடையின்றி சரளமாக ஓதுபவர் இறைவனுக்கு கட்டுப்பட்ட கண்ணியமிக்க வானவ தூதர்களுடன் இருக்கிறார். சிரமம் மேற்கொண்டு தட்டு தடுமாறி ஓதுபவருக்கு 2 கூலிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர்தான். நம்மை வழிகெடுக்கும் ஷைத்தானை விரட்டும் ஒரு மருந்தாக இந்த குர்ஆன் இருக்கிறது. முஸ்லிம் 1430. உங்கள் வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிவிடாதீர்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகின்றான். நாம் குர்ஆன் ஓதும்போது நம் ஈமான் அதிகரிக்க வேண்டும். அந்த ஈமான் அதிகரிப்பதற்கு அடையாளம் நமது கண்கள் நனைவதாகும். அல் குர்ஆன் அத்தியாயம் 22 வசனம் 35. அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் நடுங்கிவிடும். தங்களுக்கு ஏற்பட்டதை சகித்து கொள்வர், தொழுகையை நிலைநாட்டுவர், நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து நல்வழியில் செலவிடுவர். இறைவனை நினைத்து தனிமையில் அழுபவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் தன் அர்ஷின் நிழல் நிற்கும் பாக்கியத்தை பரிசாக அளிக்கின்றான். புகாரி 6806. அல்லாஹ் மறுமை நாளில் 7 பேருக்கு தனது நிழலின் மூலம் நிழலளிப்பான். நீதிமிக்க ஆட்சியாளர், இறை வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞன், தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்திய மனிதன், பள்ளிவாசலுடன் எப்போதும் தொடர்பு வைத்து கொள்ளும் உள்ளமுடையவர், இறைவழியில் நட்பு கொண்ட இருவர், அந்தஸ்தும் அழகும் உடைய ஒரு பெண் தம்மை தவறு செய்ய அழைத்த போதும் நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்றேன் என்று கூறியவர், தமது இடக்கரம் செய்த தர்மத்தை வலக்கரம் கூட அறியாத வகையில் இரகசியமாக தர்மம் செய்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே நம் அன்றாட வாழ்வில் நம் பொழுதை வீணாக தொலைக்காட்சியிலும் மொபைல் போனிலும் பொழுதை கழிக்காமல் நாம் தினம் தினம் நம் வாழ்வில் அல் குர்ஆனை ஓதும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம். மேலும் குர்ஆனை பொருள் தெரிந்து ஓத ஆரம்பித்தால் அதுவே நம்முடைய உள்ளத்தை உருகவும் கண்களில் கண்ணீரை பெருகவும் செய்யும். இந்த அழகிய பண்புகளை பெறுகின்ற நல்லடியார்களாக நாமுமாக முயற்சிப்போமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இறைவா, உங்களுக்கும் எனக்கும் கல்வி அறிவையும் மார்க்க அறிவையும் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.